சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவுடன் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவுடன் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏ கே.பி. முனுசாமியை பேசவிடாமல் சபாநாயகர் தடுப்பதாக கூறி இபிஎஸ் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவுடன் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அதிமுக எம்எல்ஏ கே.பி. முனுசாமியை பேசவிடாமல் சபாநாயகர் தடுப்பதாக கூறி இபிஎஸ் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். காவிரி குண்டாறு, கருமேனியாறு, நம்பியாறு உள்ளிட்ட திட்டங்களில் ஒன்றையாவது கொண்டு வந்தீர்களா என்று கே.பி. முனுசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமாரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமாரன் வணக்கம். இந்த வாக்குவாதம் தொடர்பான மேலும் விவரங்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தற்பொழுது சபாநாயகரான அப்பாவு அவர்களுக்கும் அதிமுக சார்பில் கே.பி. முனுசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரும் எழுந்து பேசியதை தொடர்ந்து கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கின்றது. முறையாக இந்த அரசு செலவு செய்யவில்லை, கடன் வாங்குகின்றது. ஆனால் முறையாக அந்த கடனை எல்லாம் செலவு செய்யவில்லை. தேவையில்லாத திட்டங்களை அறிவித்து நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை தருகின்றீர்கள். கடந்த ஆட்சி காலத்தில் வாக்குறுதி கொடுத்தீர்கள். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றுவோம், தாமிரபரணி, கருமேனியாறு, நம்பியாறு திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று சொன்னீர்கள். அந்த திட்டத்திற்கே குறைந்தபட்சம் 1000 கோடி தேவைப்படும். காவிரி குண்டாறு திட்டம் என்னாகிவிட்டது? கருமேனியாறு, நம்பியாறு திட்டம் இன்னும் ஏன் நிறைவடையவில்லை? அதுபோன்ற திட்டங்களுக்கு நிதி ஒதுக்காமல் தேவையில்லாத திட்டங்களை அறிவித்து நிதி ஒதுக்குவது ஏன் என்று கே.பி. முனுசாமி கேள்வி எழுப்பினார். அப்பொழுது சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு அவர்கள் குறுக்கிட்டு கருமேனியாறு, நம்பியாறு திட்டம் எல்லாம் நடைமுறைக்கு வர தொடங்கிவிட்டது, முதலமைச்சர் அதையெல்லாம் தொடங்கி வைத்து விட்டார் என்று கூறினார். அப்போது குறுக்கிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, இன்று காலை கூட இதை முன்வைத்துதான் நாங்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தோம். அமைச்சர்கள் சொல்ல வேண்டிய பதிலை நீங்கள் குறுக்கிட்டு சொல்லக்கூடாது. அமைச்சர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். சபாநாயகர் இருக்கை என்பது ஒரு புனிதமான இருக்கை. அதில் நீங்கள் நடுநிலையோடு செயல்பட வேண்டும். மீண்டும் மீண்டும் நாங்கள் குறிப்பிட்டு காட்டிய பிறகும் அமைச்சர்களை பேச விடாமல், எங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து கூற விடாமல் நீங்களே குறுக்கிட்டு இவ்வாறு பேசுவது சரியில்லை என்று சபாநாயகரை குறிப்பிட்டு பேசினார். அது மட்டுமல்லாமல் கே.பி. முனுசாமி பேசும்பொழுது அவரை விமர்சிக்கக்கூடிய வகையிலே 10 நிமிடம் உங்களுக்கு நேரம் கொடுத்தால் அந்த 10 நிமிடத்துக்குள் உங்களால் பேசி முடிக்க முடியாதா? 15 நிமிடத்திற்கு மேலே பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சபாநாயகர் அப்பாவு ஒரு கேள்வியினை கே.பி. முனுசாமியை நோக்கி எழுப்பியிருந்தார். அப்பொழுது கே.பி. முனுசாமி கோபப்பட்டு சபாநாயகரை விமர்சிக்கக்கூடிய வகையிலே சில கருத்துக்களை கூறினார். அதன் தொடர்ச்சியாக அவை முன்னவர் துரைமுருகன் எழுந்து என்றெல்லாம் சபாநாயகரை பார்த்து யாரும் பேசக்கூடாது, கே.பி. முனுசாமி அவர்களுடைய பிஹேவியர் சரியாக இல்லை, எங்களாலும் அதுபோன்று பேச முடியும் என்று எச்சரிக்கும் தொனியிலே கே.பி. முனுசாமியை பார்த்து சபாநாயகரை நீங்கள் ஒருமையில் பேசக்கூடிய விதமாக பேசுகின்றீர்கள், அப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று அவை முன்னவர் துரைமுருகன் எழுந்து பேசினார். அது மட்டுமல்லாமல் கே.பி. முனுசாமி பேசுவதற்கும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுவதற்கும் சபாநாயகரான அப்பாவு அவர்கள் அனுமதி வழங்கவில்லை. ஏனென்றால் 10 நிமிடம் தான் பேச வேண்டும் என்று அவர்களுக்கு ஏற்கனவே நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதையும் மீறி தொடர்ந்து பேசியதன் காரணமாக தற்பொழுது தொடர்ச்சியாக வாக்குவாதம் எழுந்திருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி, கே.பி. முனுசாமி தங்களுடைய கேள்விகளை முன்வைக்கக்கூடிய சூழ்நிலையில் சபாநாயகர் அப்பாவு சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு ஆதரவாக திமுக அமைச்சர்களும் பேசுவதால் தற்பொழுது அவையில் கடும் அமளி ஏற்பட்டிருக்கின்றது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமாரன்.